புதிய வார்த்தைகளுடைய மீனிங்கையும் ப்ரொனன்சியேஷனையும் பார்ப்போம். ஒன்று வந்து பெர்ஸ்பெக்டிவ், இன்னொன்று வந்து ப்ராஸ்பெக்டிவ். பெர்ஸ்பெக்டிவ்னுடைய ஸ்பெல்லிங் எப்படின்னா வந்து PERSPECTIVE. ப்ராஸ்பெக்டிவ் ஸ்பெல்லிங் வந்து PROSPECTIVE. இந்த ரெண்டு வார்த்தையினுடைய உச்சரிப்பும் ஏறக்குறைய ஒரே மாதிரி இருக்கிறதுனால சில டைமில் வந்து இதில் வந்து ஒரு கன்ஃபியூஷன் வரும், இது எதுக்கு எந்த மீனிங் அப்படின்னு சொல்லி. இப்போ ரெண்டுக்கும் இருக்கிற மீனிங்குடைய வித்தியாசத்தை ஞாபகப்படுத்துறதுக்காக நான் கடைசியில் ஒரு சின்ன ஒரு வழி சொல்லியிருக்கேன். அதில் வீடியோ வந்து கடைசி வரைக்கும் பாருங்கள். முதல்ல பெர்ஸ்பெக்டிவ் பார்ப்போம். பெர்ஸ்பெக்டிவ்னா கண்ணோட்டம்ன்ற மாதிரி ஒரு மீனிங் வரும். இவருடைய கண்ணோட்டத்தில், இவருடைய பார்வையில் அது சரியானது, இவருடைய கண்ணோட்டத்தில் அது சரியானது. உதாரணம் பார்ப்போம். From the perspective of the headmaster, the boy was a troublemaker. ஹெட்மாஸ்டருடைய கண்ணோட்டத்தில் அந்த பையன் வந்து ஒரு கலகக்காரன், ஒரு கலகம் செய்யக்கூடியவனாக இருக்கிறான். The perspective of the boy's mother, he was an angel. ஆனால் அவங்க அம்மாவுடைய அந்த பார்வையில், அவங்க கண்ணோட்டத்தில் அவன் வந்து ஒரு தேவதூதனாக இருக்கிறான். மூணாவது, from the perspective of the ruling party, it was a grand success. ஆளும் கட்சியினுடைய அந்த கண்ணோட்டத்தில் அது ஒரு மிகப்பெரிய வெற்றியாக இருந்தது. ஆனால் நாலாவது பார்க்குறோம், from the perspective of the opposition, it was a great failure. ஆனால் வந்து எதிர்கட்சியினுடைய பார்வையில் அல்லது எதிர்கட்சியினுடைய கண்ணோட்டத்தில் அது ஒரு மிகப்பெரிய தோல்வியாக இருந்தது. அதுதான் இந்த பெர்ஸ்பெக்டிவ்ங்கிறது. ஒவ்வொருத்தருடைய கண்ணோட்டம் எப்படி இருக்கிறத சொல்கிறது தான் இந்த பெர்ஸ்பெக்டிவ் என்ற வார்த்தை. செய்தி ஒன்று தான், ஆனால் ஒவ்வொருத்தருடைய கண்ணோட்டத்தில் அது எப்படி வேறு மாதிரி இருக்குங்கிறத காட்டுது பெர்ஸ்பெக்டிவ், ஒவ்வொருவருடைய கண்ணோட்டம். அடுத்தது, we should look at it from a proper perspective. அப்படின்னாக்கா நம்ம இதை வந்து ஒரு சரியான கோணத்திலிருந்து பார்க்க வேண்டும். பெர்ஸ்பெக்டிவ்னா அந்த கோணன்ற ஒரு அர்த்தம் கூட வரலாம், கண்ணோட்டம், கோணம் அப்படின்னு கூட சொல்லலாம். அப்போ நம்ம இந்த காரியத்தை வந்து ஒரு சரியான இடத்துலேருந்து பார்க்கணும். இரு நாடுகளுக்கு இடையில் வந்து ஒரு போர் மூண்டு ஒரு நாடு வந்து இன்னொரு நாடை வந்து தாக்குனது. அப்போ அதுக்கு எதிர்ப்பு தெரிவிக்கிறாங்க தாக்கின நாட்டுக்கு. அவங்க சொல்கிறாங்க, யூ மஸ்ட் லுக் அட் இட் ஃப்ரம் அ ப்ராப்பர் பெர்ஸ்பெக்டிவ் அப்படின்னு சொன்னாக்கா என்ன அர்த்தம்னாக்கா, நீங்கள் இது வந்து சரியான கண்ணோட்டத்தில் பார்க்கணும். அப்படின்னாக்கா அதுக்கு முன்னாடி எதாவது இல்லாமல் நடந்திருக்கலாம். இந்த யுத்தத்துக்கு வேறு ஏதாவது காரணம் இருந்திருக்கலாம். அதையும் சேர்ந்து அவர் பார்க்க சொல்கிறாரு. இதை வந்து நீங்கள் சரியான ஒரு கண்ணோட்டத்தில் பார்க்கணும். அதை வந்து we should see it in perspective. இதே வந்து ரெண்டு விதமாக சொல்லலாம். ப்ராப்பர் பெர்ஸ்பெக்டிவ்னு சொல்லலாம், இன் பெர்ஸ்பெக்டிவ்னு சொல்லலாம். ரெண்டுக்கும் ஒரே அர்த்தம் தான். ப்ராப்பர் பெர்ஸ்பெக்டிவ் ஆர் இன் பெர்ஸ்பெக்டிவ் ரெண்டுமே ஒரே அர்த்தத்தை குறிக்கக்கூடியது. ஆறாவது, my perspective of the world changed when my son was born. என்னுடைய மகன் பிறந்த போது இந்த உலகத்தின் மீது இருந்த என்னுடைய கண்ணோட்டம் மாறிற்று. அப்படின்னு என்னது, அவங்க பையன் பிறந்த உடனே அது வரைக்கும் அவங்க வந்து அவங்களுடைய காரியங்களை பார்த்துருந்தாங்க. அப்போ அவங்க பையன் பிறந்த உடனே அவங்க வந்து பார்க்குற இடத்துல அந்த பையனுக்கான காரியங்கள் அவங்க கண்ணுக்கு தென்படுது. அதாவது அவங்களுடைய அந்த பார்வை, அவங்களுடைய கண்ணோட்டம் மாறி போயிற்று. அவர்கள் கண்கள் காணக்கூடிய காரியங்களெல்லாம் வேறாக இருக்கின்றன. முதல்ல பார்த்த காரியங்களெல்லாம் இப்பொழுது பார்ப்பது வேறு. கண்ணோட்டத்தில் ஒரு மாற்றம் இருக்குது. இந்த பெர்ஸ்பெக்டிவுக்கு கலை சம்பந்தமான இன்னொரு மீனிங் கூட இருக்குது. அது எப்படின்னாக்கா, நம்ம இந்த சீனரி எல்லாம் வரையும் போதோ இல்லாட்டி ஃபோட்டோ எடுக்கும்போதோ பக்கத்தில் இருக்கிற பொருட்களெல்லாம் பெருசாகவும் தூரத்தில் இருக்கிற பொருட்களெல்லாம் சின்னதாகவும் காட்டுவாங்க இல்லையா? அது ஏன் அப்படி காட்டுதுன்னா, அப்போ தான் அந்த டெப்த் அதில் தெரியும், அந்த தூரம் அதில் தான் காட்ட முடியும். இப்போ நம்ம வந்து முன்னாடி பக்கத்தில் இருக்கிற ஒரு பொருள் சின்ன பொருளாக இருந்தாலும், ஒரு சின்ன ஒரு பூ இருந்தால், ஒரு செடி இருந்தால் கூட அது வந்து பெருசாக வரும். தூரத்தில் ஒரு பெரிய கட்டடம் இருந்தால் கூட அது வந்து ரொம்ப சின்னதாக தான் படத்தில் வரும்.
அப்படி பண்ணும்போது தான் அது அந்த கரெக்டாக அந்த தூரத்தையும் அந்த ஆழத்தையும் எல்லாம் காட்ட முடியும். அப்படிப்பட்ட ஒரு காரியத்திற்கு வந்து பெர்ஸ்பெக்டிவ் அப்படின்னு அர்த்தம் இருக்குது. அதை வந்து சரியான அந்த அந்த உண்மையாக தெரிகிற மாதிரி. இப்போ 2 டைமென்ஷன் தான் இருக்குது. பேப்பரில் வந்து லெங்த் இருக்குது, பிரெட்த் இருக்குது, டெப்த் இல்லை, அதாவது ஆழம் இல்லை. ஆனால் ஆழம் இருக்கிற மாதிரி, தூரம் இருக்கிற மாதிரி படத்தை வரைகிறாங்க இல்லையா, அதுதான் பிக்சர் வித் பெர்ஸ்பெக்டிவ். அப்போ வந்து அது ஒரு சென்டென்ஸ் பண்ணோம்னா, he knew the rules of perspective அப்படின்னா இந்த பெர்ஸ்பெக்டிவாக வரையக்கூடிய அந்த விதிமுறைகளெல்லாம் அவர் அறிந்து வைத்திருந்தார். அதுதான் பெர்ஸ்பெக்டிவ்க்கு இன்னொரு அர்த்தம். ஆனால் இது வந்து அதிகமாக யூஸ் பண்ணாத ஒரு அர்த்தம் தான், எப்போவாது தான் உபயோகப்படுத்துவோம். அதிகமாக உபயோகப்படுத்த வேண்டிய அந்த அர்த்தம் என்னென்னா அந்த கண்ணோட்டம் அல்லது பார்வை, அந்த மாதிரி ஒரு மீனிங் தான் நம்ம அடிக்கடி உபயோகப்படுத்துவோம். இனி நம்ம அடுத்த வார்த்தைக்கு போயிடுவோம். ப்ராஸ்பெக்டிவ், PROSPECTIVE. ப்ராஸ்பெக்டிவ்னாக்கா எதிர்காலத்தில் நடக்கக்கூடிய ஒன்று. ஒரு எதிர்காலத்தில் இவர் வந்து ஒரு பிரசிடெண்ட்டாக வருவார், வரக்கூடியவர். இப்படி சொல்லும்போது அது வந்து ஒரு குறி சொல்கிற மாதிரி இல்லை. எதிர்காலத்தில் இந்த பையன் ஒரு பிரசிடெண்ட் ஆயிடுவான், இந்த லட்சணமெல்லாம் அவங்ககிட்ட இருக்குது, அப்படியான ஒரு இது கிடையாது. ஒரு எலெக்ஷன் நடக்க போகுதுன்னு வைங்க, ஒரு எலெக்ஷன் நடக்க போகுது, அது நிறைய பேர் வந்து பிரசிடெண்ட் ஆகணும்னு விரும்புகிறாங்க, அந்த வரிசையில் இருக்காங்க. அப்போ அதில் ஒருத்தர் வந்து பிரசிடெண்ட் ஆகலாம். அப்படியான ஒரு சூழ்நிலையில் இஸ் அ ப்ராஸ்பெக்டிவ் பிரசிடெண்ட் அப்படின்னு சொல்லலாம். இந்த உதாரணத்தில் பார்க்கும்போது இஸ் அ ப்ராஸ்பெக்டிவ் பிரைட் க்ரூம், அதாவது இவர் வந்து மாப்பிள்ளை ஆவதற்கு ஒரு சான்ஸ் இருக்குது. நிறைய பேர் இருக்காங்க, அதில் இவரும் ஒருவர். இவர் வந்து இவர் அந்த பெண்ணுக்கு இவர் ஒரு மாப்பிள்ளையாக வரலாம். ஹீ இஸ் த ப்ராஸ்பெக்டிவ் பிரைட் க்ரூம்னு சொல்லும்போது அது கொஞ்சம் கூட ஒரு என்ன சொல்கிறது, வாய்ப்பு அதிகம், அவர் ஒருத்தர் தான் இருக்காருன்ற மாதிரி ஒரு அர்த்தம் வரும். இப்போ ஹீ இஸ் அ ப்ராஸ்பெக்டிவ் பிரைட் க்ரூம்னா இவர் மாப்பிள்ளையாக கூடியவர், ஆக போகிறவர், அந்த மாதிரி ஒரு அர்த்தம். ஹீ இஸ் த பிரைட் க்ரூம்னா இவர் தான் கல்யாணம் செய்ய போகிறது, எல்லாம் முடிவாயிருச்சுன்ற அர்த்தம் தான் ஹீ இஸ் த பிரைட் க்ரூம்னு சொல்லும்போது. ப்ராஸ்பெக்டிவ்னா இன்னும் முடிவாகாத ஒரு தருணத்தில் தான் நம்ம இந்த ப்ராஸ்பெக்டிவ்ன்ற வார்த்தையை யூஸ் பண்ணுறோம். அடுத்தது த ப்ராஸ்பெக்டிவ் செக்ரட்டரி மெட் ஹர் சப்போர்ட்டர்ஸ். இப்போ ஒரு எலெக்ஷன் நடக்க போகுது. எதுக்கு நடக்க போகுதுன்னா செக்ரட்டரி போஸ்ட்டுக்கு ஒரு எலெக்ஷன் நடக்க போகுது. அப்போ ப்ராஸ்பெக்டிவ் செக்ரட்டரினா அது செக்ரட்டரி ஆகக்கூடியவர் ஒருத்தர். இவங்க வந்து இவங்களுடைய ஆதரவாளர்களை சந்தித்தார்கள். த ப்ராஸ்பெக்டிவ் செக்ரட்டரி மெட் ஹர் சப்போர்ட்டர்ஸ். இப்போ கேண்டிடேட்னு ஒரு வார்த்தை இருக்குல்ல, கேண்டிடேட்னா வேட்பாளரானவர் தான் கேண்டிடேட். இப்போ செக்ரட்டரிக்கு பல வேட்பாளர்கள் இருக்கலாம், அவங்களில் ஒருத்தர் எலெக்ட் செய்யப்படலாம், அது வந்து கேண்டிடேட். ப்ராஸ்பெக்டிவ் செக்ரட்டரினா அவங்க கேண்டிடேட்டாகவும் இருக்கலாம், இல்லாமையும் இருக்கலாம். அவங்க வந்து கேண்டிடேட்டுக்கு அவங்க பேரெல்லாம் முன்மொழியாமல் இருக்கலாம். ஆனால் அவங்கள வந்து செக்ரட்டரியாக வாய்ப்புள்ளவர், விருப்பம் உள்ளவர், அந்த மாதிரியான ஒரு நிலைமை தான். The prospective employee was interviewed. எம்ப்ளாயின்னா தெரியும் இல்லையா, ஒரு நிறுவனத்தில் வேலை செய்பவர், அவர் வந்து ஒரு எம்ப்ளாயி. ப்ராஸ்பெக்டிவ் எம்ப்ளாயின்னா இவர் வந்து இன்னும் அங்கே வந்து ஒரு வேலை செய்பவராக ஆகவில்லை, ஆகக்கூடும், அங்கு வேலை செய்பவராக ஆகும் வாய்ப்புள்ளது, அதுதான் ப்ராஸ்பெக்டிவ் எம்ப்ளாயி. அப்போ அவரை வந்து இப்போ இன்டர்வியூ பண்ணுறாங்க. இன்டர்வியூவில் அவர் பாஸ் ஆகிட்டார்னா அவர் எம்ப்ளாயி ஆயிடுவார். பாஸ் ஆன பிறகு அவர் எம்ப்ளாயி. இப்போது வந்து அவர் ஒரு ப்ராஸ்பெக்டிவ் எம்ப்ளாயி, அதுதான் அதுக்கு அர்த்தம். அதாவது எதிர்காலத்தில் அவர் ஒரு எம்ப்ளாயியாக இருக்கலாம். அப்போ இதுக்கு அர்த்தம் எவ்வளோ தான், எதிர்காலத்தில் ஒருவருக்கு வரக்கூடிய ஒரு பதவி அல்லது வாய்ப்பு, ஒரு வேலை, ஒரு அந்தஸ்து, எது வேண்டுமானாலும் இருக்கலாம். அது வந்து எதிர்காலத்தில் வரக்கூடிய ஒன்றை குறிப்பது தான் இந்த ப்ராஸ்பெக்டிவ்ன்ற வார்த்தைக்கு அர்த்தம். இதில் வந்து இந்த 2 வார்த்தைக்கும் உச்சரிப்பு ஏறக்குறைய ஒரே மாதிரி இருந்தாலும் அதில் வந்து அர்த்தத்தில் ஒன்றும் ஒரு ஒற்றுமையெல்லாம் கிடையாது. அர்த்தம் வந்து ரெண்டுமே வேறு மாதிரியான அர்த்தங்கள். சரி, இது எப்படி ஞாபகம் வைக்கிறதுனாக்கா இதுக்கு ஏதாவது ஒரு சின்ன வழி சொல்கிறேன்.
இப்போ வந்து இந்த ப்ரோஸ்பெக்டிவ்னால் எதிர்காலத்தில் வரக்கூடிய ஒன்று, அப்படி தானே? இப்போ நீங்கள் மனசில் வந்து நான் வந்து ரொம்ப என்ன சொல்கிறது, ரொம்ப சில்லியான ஒரு உதாரணம் தான். அதில் என்னென்னா கொஞ்சம் வேடிக்கையான உதாரணங்கள் நம்ம மனசில் வச்சுக்கிட்டோம்னாக்கா அந்த உதாரணங்கள் நம்ம மனசில் ஈஸியாக நிற்கும். கொஞ்சம் ஃபன்னியாக இருக்கணும், கொஞ்சம் லாஜிக்கெல்லாம் இல்லாமல் இருக்கிற ஒரு உதாரணம். இப்போ ப்ரோஸ்பெக்டிவ், நீங்கள் ஒருத்தர் வந்து ஒரு பரோட்டா போட்டிருக்காரு. அப்போ வந்து இந்த ப்ரோஸ்பெக்டிவ் வந்து பிஆர்ஓவில் ஆரம்பிக்குது இல்லையா? இப்போ ப்ரோஸ்பெக்டிவ் பரோட்டா அப்படின்னு ஞாபகத்தை வச்சுக்கோங்க. இப்போ இந்த மாவு வந்து இப்போ மாவாக இருக்குது, ஆனால் எதிர்காலத்தில் இது வந்து ஒரு பரோட்டாவாக போகுது. அப்போ அது ஒரு ப்ரோஸ்பெக்டிவ் பரோட்டா. ப்ரோஸ்பெக்டிவ்னால் எதிர்காலத்தில் நடக்கக்கூடிய ஒன்று. அந்த ஞாபகம் வந்து அந்த வார்த்தை வந்து உங்களுக்கு மனசில் நின்றுக்கும். அப்புறம் பெர்ஸ்பெக்டிவ்க்கு கண்ணோட்டம். அப்போ வந்து அதனுடைய அர்த்தம் உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக தெரிஞ்சிடும். ப்ரோஸ்பெக்டிவ்க்கு பரோட்டாவை ஞாபகம் வைக்கும்போது, அந்த எதிர்காலத்தை ஞாபகம் வைக்கும்போது, பெர்ஸ்பெக்டிவ் வந்து ஆட்டோமேட்டிக்காக அது கண்ணோட்டம் என்ற அர்த்தங்கிறத உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக நீங்கள் தெரிஞ்சுக்குவீங்க. இப்போ இந்த எக்ஸாம்பிள் என்ன இவ்வளோ ஒரு எளிமையாக இருக்குது, ஒரு லாஜிக் இல்லாமல் இருக்க அப்படிலாம் நினைக்காதீங்க. ஏன்னா இது எந்த அளவுக்கு கொஞ்சம் வேடிக்கையாக இருக்குதோ, கொஞ்சம் இல்லாஜிக்கலாக இருக்குதோ, அவ்வளவு நல்லா நம்ம வந்து அந்த ஞாபகத்தை வச்சுக்க முடியும். இதுக்கு பேர் வந்து ஒரு காக் இல்லாட்டி ஹூக் அப்படின்னு சொல்லுவாங்க. இது வந்து இந்த ப்ரொனன்சியேஷனுக்காக மட்டும் இல்லை, நீங்கள் படிக்கிற பல விஷயங்களும் இந்த மாதிரியான எக்ஸாம்பிள் நீங்கள் மனசில் வச்சுக்கிட்டிங்கன்னாக்கா உங்களுக்கு படிக்க ஈஸியாக இருக்கும். அப்போ இன்றைக்கி ப்ரோஸ்பெக்டிவ் அப்புறம் பெர்ஸ்பெக்டிவ் இந்த 2 அர்த்தங்களையும் பார்த்துருக்கோம். புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். புரிஞ்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், புரியலன்னு ஷேர் பண்ணுங்கள், என்ன புரியலன்னு கமெண்ட்டும் ஒன்று போட்டுருங்க. அப்புறம் எல்லாருமே சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணவங்கெல்லாம் பெல் பட்டன் அழுத்துங்க. பல முறை சொல்லிகிட்ருக்கேன், எத்தனை பேர் பண்ணுறீங்கன்னு தெரியல. இன்னும் என்னுடைய ஞான கண்ணால் அதை கண்டிப்பாக எனக்கு தெரிஞ்சிடும். நன்றி, வணக்கம்.